Hi students, welcome to KC Botany. இந்த question paper பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்தது. அதாவது பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு 12th இந்த வருஷம் நடந்த question papers. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸுக்கு இந்த question paper ஜஸ்ட் ஒன் ரீட் பண்ணிட்டு போயிடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11th பயாலஜிக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ 11th பயாலஜி பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸு 5 தான் புக் பேக் கேட்டிருந்தாங்க, மீதி 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர். ஸோ அதே மாதிரி பயோபாட்னி பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, 2 மார்க்ஸ் வந்து 1 தான் புக் பேக் கேட்டிருந்தாங்க, மற்றது எல்லாமே இன்டீரியர். ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. 12th அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டதில்லை. அதே மாதிரி பயோசாலஜியில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரொம்பவே க்ரியேட்டிவாக இருந்துச்சு. நீட் எக்ஸாம்ஸ் விட கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? அதனால் மோஸ்ட்லி இது வரைக்கும் படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணிங்க, மற்றபடி பயப்பட தேவையில்ல. கொஷின்ஸை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுங்கள், சரிங்களா? நமக்கு 10 நிமிஷம் தராங்க, அதை தாண்டி நல்லா ரீட் பண்ணுங்கள். இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. பயோசாலஜியில் இந்த கொஷின்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை வந்து நீங்கள் பார்த்து கூட வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து படிச்சுடுங்க. யூஸ்வலாக நமக்கு வந்து காலாண்டு அரையாண்டு எங்கள் டிஸ்ட்ரிக்டில் சொல்கிறேன், சரிங்களா? ஒரு சுவாலஜி கொஷின்ஸ்லேருந்து பயோசுவாலஜிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க்ஸ் வரும், அல்லது 15 மார்க்ஸ் கூட வரும், சரிங்களா? அதனால் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயும் வருமா அப்படிங்கிறது வந்திருக்கு ஒரு சில டைமு. அதனால் எதையோ படிக்கிறோம். ஸோ இதையும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பேட்டர்னில் பயோசுவாலஜி 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க, சரிங்களா? இதில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக்கு தான் பயோசுவாலஜி 12th கேட்டிருந்தாங்க. சாரி, பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு 15 1 மார்க்ஸில் 13 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கு, 2 தான் இன்டீரியர். ஸோ இது வந்து 2 மார்க்ஸு. இந்த இடமாறிய கர்ப்பம், சரிங்களா, எக்டோடாபிக் ப்ரெக்னன்சி, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. முதிர்ந்த விந்தனோட படம் ஆல்ரெடி நம்ம எல்லாமே சொல்லியாச்சு. இம்பார்ட்டண்டான 2 மார்க்கு 3 மார்க்கு அண்ட் 5 மார்க்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் அதை படித்தாலே போதுமானதாக இருக்கும். அதேமாதிரி டிஎன்ஏ ரேகை அச்சிடல், தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயு, சரிங்களா, மேஜர் கேஸஸ்ஸு, அதுக்கடுத்து மனித இனத்தோட அந்த தோற்றத்தோட பரிணாம இது வந்து கேட்டிருக்காங்க, அது வந்து வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து மனித உடம்பின் பாதுகாப்பு உண்மையில், இது வந்து இன்டீரியர் கொஷினு. நுண்ணுயிர்களால் உற்பத்தி செய்யப்படும் உயிரிய செயல்திறன் உள்ள மூலக்கூறு 2 அதோட பயன், இது வந்து புக் பேக் கொஷின். அதுக்கடுத்து புதிய சூழலுக்கு இனங்கள், அதாவது அக்ளமைசேஷன் சொல்லுவோம், பிறப்பு வீதம் இறப்பு வீதம், இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள், ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின். பிளவுறுதல், துண்டாதல், இதனால் இது வரைக்கும் கேட்கல, இப்போ கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இசட்ஐஎஃப்டி, ஐசிஎஸ்ஐ, ஐயூடி, நமக்கு ஒரு 2 லெசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இருக்குது, சரிங்களா? இங்கிலீஷில் எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுங்க. இந்த ஹச்சிசிபி இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? செகண்ட் லெசனில் அதையும் பார்த்து வச்சுங்க. செகண்ட் அண்ட் தேர்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பேண்டு, 12th லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸ்பேண்ட், அதுவும் பார்த்துங்க. இந்த குறுக்கு மறுக்கு கடத்தல், அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கொஷின் ரொம்ப ஈஸி, சரிங்களா? எங்கெங்கெல்லாம் டி வருதோ, சரிங்களா, அங்கே வந்து ஏ இந்த மாதிரி மாறி வரும், சரிங்களா? டி வர இடத்துல ஏ, ஜி வர இடத்துல சி, சி வர இடத்துல ஜி, ஏ வர இடத்துல யூ. ஏன் யூனா, ஆர்என்ஏ மாலிகுலில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது, அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின், இது வந்து டிஎன்ஏல இருக்கக்கூடியது. ஸோ அப்படியே ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா இந்த தைமின் வர இடத்துல என்ன வரும் அப்படின்னா யுராசில் வரும், சரிங்களா? அதனால தான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே தைமின் வருதோ அங்கெல்லாம் யுராசில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நல்லா பார்த்துங்க. ஒரு சில பேர் என்ன மேலே எழுதுனதை கீழே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ பார்த்துங்க. அதுக்கடுத்து 29வது கொஷின்ஸு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நோய்களை பற்றி படிச்சுங்க. நம்ம சொல்லியிருந்தோம், இதை கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. 30வது கொஷின், உயிரி தீர்வு. ஸோ இதிலே ஆன்சர்ஸ் இருக்குது, சரிங்களா? பயோ ரெமிடியேஷன், உயிரி தீர்வுனா உயிரினங்களை வச்சு சரி பண்ணுறது. எடுத்துக்காட்டுக்கு பாக்டீரியா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க, நுண்ணுயிர்களை. ரொம்ப டெஃபினேஷனாக தெரியலனாலும் அந்த கொஷினை நல்லா படித்து பாருங்கள். அதேமாதிரி 31வது கொஷினும் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா இதிலே ஆன்சர்ஸ் வந்து வந்துடும். அதேமாதிரி 32வது கொஷினு, 33 வேளாண் வேதிப்பொருட்களும் அதே மாதிரி தான், சரிங்களா? வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள், அதுதான் நம்ம வந்து சிம்பிளாக சொல்லணும், சரிங்களா? அது வந்து தீங்குறிகளை கட்டுப்படுத்துது. அதாவது டெஃபினேஷனாக நம்ம போகும்போது சரியாக தெரியாதப்போ கொஷினை ரீட் பண்ணி நல்லா ஆன்சர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த மணி இந்த அண்டகம், சரிங்களா? அண்டசில் வேறு அண்டகம் வேறு, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. அதுக்கடுத்து ஏபிஓ பிளட் குரூப்பிங் கேட்டிருக்காங்க. RH கேரணி, மரபற்று போதல், மனித மரபணு திட்டத்தோட சிறப்பியல்பு, இதெல்லாமே நல்லா படித்து வச்சிங்க. போதை, மது, இது ரெண்டுத்தையும் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. அதுக்கப்புறம் அடுத்து இம்யூனோகுளோபின்லாம் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நிலவாழ் உயிரினம், நீர்வாழ் உயிரினம், அதை வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து ஆர் தேர்வு, கே தேர்வு. அதுக்கடுத்து சிறு குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்டட் ஏரியா, வைல்டு லைஃப் சாங்சுரி,
WWF. ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஒன் ரீட் பண்ணி வச்சிங்க. ஆல்ரெடி நம்ம எக்ஸாம் முடிஞ்சோடனே கீ ஆன்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணோம், அப்போ பார்த்துருப்பீங்க. பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸு இதை மஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒன்ஸ் பார்த்து வச்சுங்க. சப்போஸ் ஒரு 10 மார்க்ஸ் அளவு கூட கேட்கலாம், ஏன்னா காலண்டர் எண்ணில் கேட்டிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸ்லும் கேட்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அதனால் பார்த்து வச்சுங்க. தேங்க்யூ ஆல்.